ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சுகுந்தி காமர்ஸ் கிளப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் டெப்ரிசியேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம டெப்ரிசியேஷனில் நிறைய சம் போட்டிருப்போம். இதில் ஒரே சம்மில் எஸ்எம்எல் மெத்தடோ டபிள்யூடிவி மெத்தடோ பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆர் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வித்தவுட்டு ரெஸ்பெக்டிவ் மெத்தடு. ஓகேங்களா, ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்எம்எல்ல அதனுடைய ஒர்க்கிங்ஸை வச்சு சம் போட்டிருப்போம். ஓகேங்களா, ஆனால் இதில் கொடுத்துருக்கிறது நிறைய மிஷினரி கொடுத்துருப்பாங்க. 2 மிஷினரி எஸ்எம்எல் மெத்தடும் 2 மிஷினரி வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த சம்மில் வாங்கினது ஒரே ஒரு மிஷினரி. அந்த மிஷினரியை வச்சு நம்ம எஸ்எம்எல் மெத்தடும் WDV மெத்தடும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஆன் 1/1/2020 மிஷினரி வாஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் ₹30,000. டெப்ரிசியேஷன் அட் த ரேட் ஆஃப் 10% ஆன் த ஒரிஜினல் காஸ்ட் வாஸ் ரிட்டன் ஆஃப் டியூரிங் த ஃபஸ்ட்டு 2 years. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 years வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காஸ்ட்டு பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபார் த நெக்ஸ்ட் 2 years 15% வாஸ் ரிட்டர்ன் ஆஃப் டிமினிஷிங் பேலன்ஸ். அதாவது ரிட்டர்ன் ஆஃப் ஃபஸ்ட்டு 2 years வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் காஸ்ட்டு. எஸ்எம்எல் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடை ஒரிஜினல் காஸ்ட்டிலிருந்து நம்ம எடுப்போம். அதாவது மிஷினரி என்ன அமௌண்ட்டுக்கு நம்ம வாங்கியிருந்தோமோ அந்த அமௌண்ட்டில் தான் நம்ம டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 2 years என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 15% வாஸ் ரிட்டன் ஆஃப் டிமினிஷிங் பேலன்ஸு. அதாவது ஃபஸ்ட்டு 2 years எஸ்எம்எல் மெத்தட்லையும் அடுத்த 2 years என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிட்டன் ஆஃப், அதாவது டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்லையும் போட சொல்லியிருக்காங்க. த மிஷினரி வாஸ் சோல்டு ஃபார் ₹15,000. ரைட் அப் த மிஷினரி அக்கௌண்ட் ஃபார் த 4 years அண்ட் க்ளோசஸ் சேம். ஸோ 4 வருஷம் போட சொல்லியிருக்காங்க. 2020 வாங்கியிருக்காங்க அப்படின்னா 20 வாங்கினதை 20, 21, 22, 23 அண்ட் தென் 24. ஓகேங்களா, ஸோ இப்போ 4 வருஷத்துக்கு நம்ம போட போகிறோம். இப்போ சம் பார்க்கலாங்களா. ஸோ நம்ம வந்து எப்போவுமே ஒரு சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தனியாக எடுத்துப்போம் இல்லையா. ஸோ மிஷினரி பர்ச்சேஸ்டு 30,000 வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 years டெப்ரிசியேஷன் 10% எஸ்எம்எல்லையும் லாஸ்ட்டு 2 years டெப்ரிசியேஷன் வந்து 15% WDVலையும் போட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ கால்குலேஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபஸ்ட்டு எஸ்எம்எல் ஃபஸ்ட்டு 2 years எஸ்எம்எல் மெத்தடில் போட சொல்லியிருக்காங்க. இப்போ 1/1/2020 மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 30,000க்கு. அந்த இயர்க்கான டெப்ரிசியேஷன் 31/12/2020 டெப்ரிசியேஷன் 30,000 இன்ட்டு 10% போட்டிங்க அப்படின்னா 3,000 கிடைக்கும். லெஸ் பண்ணோம் அப்படின்னா 27,000. நெக்ஸ்ட்டு 31/12/2021 டெப்ரிசியேஷன் அதே 10% நம்ம ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து எடுப்போம் இல்லையா. ஸோ அப்போ சேம் தான் ஒரு எஸ்எம்எல் பொறுத்த வரைக்கும் டெப்ரிசியேஷன். அப்போ அந்த இயர்க்கான டெப்ரிசியேஷன் 3,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 24,000 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 yearsக்கான காஸ்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 2 years என்ன சொல்லியிருக்காங்க, WDV மெத்தடில் போட சொல்லியிருக்காங்க, அதாவது ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடு. அப்போது 31/12/2022 டெப்ரிசியேஷன், இந்த டெப்ரிசியேஷன் வேல்யூ எதுலேருந்து எடுப்போம் அப்படின்னா லாஸ்ட் இயரில் லெஸ் பண்ண வேல்யூ வந்திருக்கு இல்லையா. ஸோ இதிலிருந்து எடுப்போம் நம்ம. ஓகேங்களா, இப்போ 24,000 இன்ட்டு 15% எடுத்தோம் அப்படின்னா 3,600. நெக்ஸ்ட் 31/12/2023 டெப்ரிசியேஷன் 20,400 இன்ட்டு 15,000 போட்டிங்கன்னா 3,060. ஸோ நம்ம லெஸ் பண்ணும்போது நமக்கு 17,360 காஸ்ட் ஆஃப் மிஷினரி கிடச்சிடும். இதில் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சேம் இயரில் தான் அவங்க சேல் பண்ணாதான் அவங்க சொல்லிட்டாங்க, டேட் எதுவும் கொடுக்கல. அப்போ 31/12/2023 சேல் ஆஃப் மிஷினரி எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்கன்னா 15,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம லெஸ் பண்ணும்போது 2,340. அதாவது நமக்கு காஸ்ட் ஆஃப் மிஷினரியே என்ன 17,360. ஆனால் நம்ம சேல் பண்ணது 15,000. நம்ம கையிருப்போட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரியோட வேல்யூ 17,360. அப்போ நம்ம விற்றது 15,000. அப்போ நமக்கு லாஸ் இல்லையா. ஸோ அப்போ 2,340ன்றது லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி. ஸோ இவ்வளோதாங்க ஒர்க்கிங்ஸ். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், மிஷினரி அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 1/1/2020 to bank account 30,000 by depreciation 3,000. Next balancing figure 24,000. So next year to balance brought down the 27,000 31/12/2021 by depreciation 3,000 by balance carried on 24,000. இந்த இயர்க்கான பேலன்ஸ் நெக்ஸ்ட் இயர்
ஓப்பனிங்காக மாறும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஓப்பனிங்காக மாறும்போது இப்போது 1/1/2022 to balance brought down 24,000. Next 31/12/2022 by depreciation 3,600. Next by balance carried on 20,400. Next 1/1/2023 to balance brought down 20,400. 31/12/23 by depreciation 3,060. Next 31/12/2023 by bank sale பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த 15,000. நெக்ஸ்ட்டு பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 2,340. ஸோ நமக்கு பேலன்சிங் ஃபிகர் டேலி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்னும் வேறு எதனா சம்மில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.